வணக்கம் மக்களே! நெறைய பேர் கேட்குற கேள்வி, ஃபோட்டோஷாப்ல லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் நீங்க வீடியோ போடுறீங்க. நாங்க பயன்படுத்துறது ஃபோட்டோஷாப்ல லோ வெர்ஷன் 7.0, CS3, CS6 இதுதான் நாங்க பயன்படுத்துறோம். நாங்க பயன்படுத்துற இந்த லோ வெர்ஷன் ஃபோட்டோஷாப்புக்கு வீடியோ நீங்க டுட்டோரியல் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்குறீங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நம்மளால ஒரு பிக்சருக்கு பேக்கிரவுண்ட குயிக்கா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதில செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே ஆப்ஷன நம்ம Photoshop 7ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்காது. ஆனா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த Photoshopல லோ வெர்ஷன் இது CS3 இதிலே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேக்கிரவுண்ட ஈஸியா வந்து ரிமூவ் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் பயன்படுத்த போறோம். Chrome பேஜ்ல ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்க டைப் அடிச்சீங்கன்னா, ரிமூவ் பேக்கிரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வெப்சைட் வரும். ரிமூவ் பிஜிங்கிறது தான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ட நீங்க வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட் உள்ள போயிடும். இதுக்கு அப்புறமா நாம எந்த பிக்சருக்கு பேக்கிரவுண்ட சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த பிக்சர நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த குரோம் பேஜ்ல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து டைரக்ட்டா இங்க அப்லோட் குடுத்துக்கலாம். ஸோ அப்படி அப்லோட் குடுக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ள கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட்டே உங்களோட பிக்சருக்கு பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணி குடுத்துரும். இப்ப பாருங்க, பேக்கிரவுண்ட ஈஸியா நமக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு. கீழ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு மேக்ஸ் குவாலிட்டி. நம்ம என்ன குவாலிட்டில நம்ம பிக்சர அப்லோட் பண்ணமோ, அதே குவாலிட்டி நமக்கு டவுன்லோட் பண்ணலாம். இன்னொன்னு பிரிவ்யூ அப்படின்னு இருக்கும். இது வந்து ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே ரொம்ப கம்மி பண்ணி லோ குவாலிட்டியா தான் நமக்கு டவுன்லோட் பண்ண முடியும். லோ குவாலிட்டில தான் ஃப்ரீ நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மேக்ஸ் குவாலிட்டில நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீ எதுவோ அத மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஃப்ரீங்கிறத கிளிக் பண்ணியும் அழகா எனக்கு பிக்சர் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆன பிக்சர நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு, முதல்ல ஒரிஜினல் பிக்சர இங்க ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதான் ஒரிஜினல் பிக்சரு. இதோட குவாலிட்டிய பார்த்துக்கங்க. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிக்சர வந்து உள்ள இம்போர்ட் பண்ணணும். நார்மலா நம்ம கண்ட்ரோல் ஓ குடுத்து இந்த பிக்சர வந்து எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்தோம்னா வச்சுக்கங்களேன், இந்த மாரி வந்துரும். ஆனா இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியா தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இத வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது. நமக்கு இதில என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக்சர்ல அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த செலக்ஷன் நமக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபைல் மெனு போங்க. இங்க பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ரிமூவ் பிஜி அப்படிங்கிற வெப்சைட்ல கட் பண்ணி டவுன்லோட் பண்ண இமேஜ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உள்ள வந்துரும். ஸோ இதுக்கப்புறம் இதில ஒரு அவுட்டர் பாக்ஸ் தெரியுது பாருங்க. இந்த பாக்ஸ என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா ஃபிட் பண்ணுங்க. கரெக்ட்டா வச்சு ஃபிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து ஃபிட் ஆயிடும். சொன்ன மாரி கரெக்ட்டா ஃபிட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் கூட அந்த பக்கம், இந்த பக்கம் லெஃப்ட், ரைட் மூவ் பண்றக்கூடாது. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு மேல இருக்க லேயர ஒரு கிளிக் பண்ணிருங்க. இப்போ மேல இருக்க லேயர மறைச்சிரலாம். இப்ப பாருங்க, அந்த செலக்ஷன் அழகா நமக்கு கிடைச்சிடுச்சு. செலக்ஷன் வந்து அழகா நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிக்சர கிளிக் பண்ணிட்டு, லாக்க ரிமூவ் பண்ணிட்டு, மாஸ்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா நமக்கு அழகா மாஸ்க் ஆயிடும். இப்ப பாருங்க, அழகா நமக்கு இந்த பிக்சருக்கு பேக்கிரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பின்னாடி ஒரு சாலிட் கலர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஒரு கிரீன் கலர் சாலிட் கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். பிக்சர பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிக்சருக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். ஹேர் டீட்டெயில் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த மாரி சொதப்பல் இருக்கும். அத நீங்க சரி பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல சின்னதா ஒரு சொதப்பல் இருக்கு. அத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பென் டூல் போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். பென் டூல் போட்டு இந்த மாரி நம்ம இத சரி பண்ணிக்கலாம். மாஸ்க்ல போயிட்டு ஆல்ட் டெலீட் குடுத்தா நம்மளுக்கு கட் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் நெறைய போட்டிருப்போம். மேக்ஸிமம் எல்லா நண்பர்களுக்கும் ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல தான் இந்த ஹேர் கிட்ட ரெக்டாங்குலர் டூல் எடுத்து மார்க் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜே குடுத்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் வரும். அத பின்னாடி கொண்டு போங்க. இத வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ குடுத்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் பிளெண்டிங் மோட் வந்து மல்டிபிள். ஸோ இதுக்கப்புறம் கர்வ்ஸ் இல்லன்னா லெவல்ஸ் அப்ளை பண்ணணும். கடைசியா இருக்க பிக்கர் டூல் எடுத்துட்டு போயிட்டு இங்க ஒரு கிளிக்கு பண்ணிட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள நீங்க எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறது கிளியரா கிடைச்சிரும். இன்னும் ஒரு விஷயம், இந்த ஹேர்ல அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரோட கலர் இருக்கு. அத வந்து ரிமூவ் பண்றதுக்கு எரேசர் எடுத்துட்டு மாஸ்க்க கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாரி லைட்டா அப்படியே வந்து எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பின்னாடி இருக்க ஹேருக்கு வந்து இந்த பிக்சர் வந்து மேட்ச் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆயிடுச்சு.
குயிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? நார்மலா நம்ம டவுன்லோட் பண்ண வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். டவுன்லோட் பண்ண ஃபைலு ரொம்ப லோ குவாலிட்டி. ஆனா, அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல்லேருந்து செலக்ஷன் எடுத்து நம்ம அழகா பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணியாச்சு. சில நேரங்கள்ல பேக்ரவுண்ட் சரியா கட் பண்ணும். சில நேரங்கள்ல சரியா கட் பண்ணாது. சரிங்களா? நீங்க அத செக் பண்ணிட்டு தான் உங்க எடிட்டிங்க வந்து நீங்க பண்ணணும். நீங்க இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வெப்சைட்ல போட்டு குயிக்கா நீங்க எல்லா படத்தையும் வந்து கட் பண்ணிட்டு டக் டக்குன்னு எடுத்து வச்சிடக்கூடாது. சரிங்களா? எப்போதுமே ஒரு எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா, கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு சின்ன சொதப்பல் கூட வந்துறக்கூடாது. நம்ம எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நெனச்சு நீங்க வந்து எடிட்டிங் பண்ணணும். அப்பந்தான் நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட்ட உங்க கஸ்டமருக்கு உங்களால கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன டெமோவுக்கு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்படியும் உங்களால பண்ண முடியுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்காண்டி நீங்க ஆல்பம் எடிட்டிங்லாம் இந்த மாரி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பேனர் வருது, ஒரு சில விஷயங்கள் குயிக்கா பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் அப்படின்னா, நீங்க இந்த மாரி விஷயங்கள யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் நேம் வந்து ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். இதில போயிட்டு நீங்க பிக்சர கட் பண்ணி இந்த மாரி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால குயிக்கா வந்து படங்கள வந்து கட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.